வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்ஆர் vs பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஐபிஎல்ல 59வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். சண்டே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு 2 மேட்ச் இருக்கும். ஸோ அதுல முதல் மேட்ச் தான் இந்த ஆர்ஆர் vs பிபிகேஎஸ் மேட்ச். நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஃபியூச்சருமே நம்ம ஆப்ல இருக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. இந்த ஐபிஎலுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்தோம். ஒரு நண்பர்லாம் நல்லாவே பயன்படுத்தி அவர் வந்து XL11 ஆப்ல கொடுக்கக்கூடிய லீடர் போர்டுக்கும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால கண்டிப்பா வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில மேட்ச் தான் நமக்கு இருக்கு. இன்னும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மேட்ச் தான் இருக்கு. ஸோ விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நல்லா விளாண்டவங்க தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மேட்ச் அப்படிங்கறதுனால 2 மேட்ச்க்குமே வந்து நமக்கு வந்து கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் இருக்கு. பிளஸ் நைட்டு நடக்கக்கூடிய மேட்சுக்கு மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இப்போ ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வந்து ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச் வந்து நடக்கு. இந்த பிச்சை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் லெக் சைடை பொறுத்த வரைக்கும் 57-60 மீட்டர். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்ன பிச்சு தான். அண்ட் ஸ்ட்ரைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 69 மீட்டர் தான் ஸ்ட்ரைட்லயும் வந்து நமக்கு வந்து பவுண்டரி லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிச்சு அப்படிங்கும்போது இந்த கிரவுண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். எப்பவுமே இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் வரக்கூடிய பிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விளாண்டக்கூடிய எல்லா மேட்ச்லயுமே நல்லாவே ஆடி இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய பிச்சோட வியூவையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பாத்துடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிச்சோட இது கொடுத்துருக்குறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் லாஸ்டா நடந்த 4 மேட்சோட ரிசல்ட்டும் அதுல கொடுத்துருக்குறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வந்து இந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட் பிடிக்கவே இல்லை, போர்டுல தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ எனக்கும் புரியுது நண்பா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ போடாம தான் இருக்கணும். ஐபிஎலுக்கு என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா வீடியோ போட்டால் தான் நான் வந்து அந்த பிளேயர்ஸோட இதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் டீம் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே தெளிவான காரணத்தை நான் சொல்லிட்டேன். இப்படி என்னோட பர்சனல் வேலை விஷயமா ஆஃபீஸில் கூப்பிட்டதுனால நான் டப்புன்னு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இன்னும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமையில இருந்து நான் வந்து போர்டுல வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். மேக்சிமம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போர்டில் கொடுத்துருவேன். ஏன் போர்டை வச்சுக்கிட்டே நான் ஏன் நோட் பேட்ல கொடுக்க போறேன் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ பார்க்க பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு செகண்ட் பார்த்து வீடியோவை லைக் பண்ணி விட்டுனாலும் போயிருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் அது 4 பேருக்கு வந்து சேரும். அதனால நம்ம நண்பர்கள் தான் நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் நான் சொன்னது போல இந்த கிரவுண்ட்ல பாருங்க, எப்பவுமே இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோர் வரும். ஓரளவுக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அண்ட் இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா வந்து ஸ்பின்னர்ஸாலையும் இந்த கிரவுண்ட்ல வந்து விக்கெட் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ விக்கெட் எடுக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எடுப்பாங்க. 3க்கு 2, 7க்கு 3, 3க்கு 3, 7க்கு 5ன்னு சொல்லி எடுப்பாங்க. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா இது வரைக்கும் 4 மேட்ச் நடந்திருக்கு. 4க்கு 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹை ஸ்கோர் எம்ஐ, லோ ஸ்கோர் ஆர்ஆர். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 170 to 89 4 இன்னிங்ஸ், 190 பிளஸ் வந்து 3 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சனா இல்ல சூரியவன்ஜான்னு தெரியல. சாம்சன் வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால யாரை வந்து ஓப்பனிங் இறக்க போறாங்க, யார் ஒன் டவுன் வர போறா அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அண்ட் ஜாய்ஸ்வல் நல்லாவே ஆடுறாரு. இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்வல் ஃபிளாப்பான ரிசல்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் நான் ஜாய்ஸ்வலை பாக்குறேன். ரீசன்ட் ஸ்கோரும் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. நம்ம பார்த்தோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் வைபவ் சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் ஹார்டு ஹிட்டர். நீங்களே பார்த்துருப்பீங்க, யங் டேலண்ட், வெரி யங் டேலண்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவருடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா
ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா சுத்துறாரு. அது வந்து மத்த பவுலர்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பால் போட்டு கண்டிப்பா விக்கெட் தூக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஒரு மேட்ச் மட்டும் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்து ஆடினாரு. அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இசாந்த் சர்மா மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாரு. அதனாலே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நல்ல பிளேயர், பட் கொஞ்சம் பொறுமையான இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் ஆனார்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் சஞ்சு சாம்சன் உள்ள வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரா இல்ல ஜூரல் தான் பண்றாரான்னு நமக்கு அதுவும் ஒரு கிளியரா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை. ஸோ அதே நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நியூஸ் வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். பட் சஞ்சு ஓப்பனிங் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொறுமையா ஆடுவார் சஞ்சு. ஜாய்ஸ்வால் சூரியவஞ்ச கம்பேர் பண்றதை காட்டிலும் நம்மளுடைய சஞ்சு வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையா ஆடுறதுனால ஒரு கண்டிப்பா ஒரு 40ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா ரியன் பராக் இந்த சீசன்ல உண்மையிலே ஆர்ஆருக்கு உருப்படியா விளையாண்டது அப்படின்னா அது அவர் ஒருத்தர் தான். பிளஸ் ரீசெண்டா வந்து பவுலிங் ஆப்ஷனை எடுக்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். ஸோ கண்டிப்பா ரியன் பராக் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்டடு பெர்சன்டேஜும் அதிகம். ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம டீம்லயும் அவரை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஜூரல் ஒரு நல்ல ஆப்ஷன், பட் லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பா மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியன் பராக் இந்த 3 பிளேயரையுமே எடுத்துருவாங்க. அதையும் மீறி எடுக்கிறவங்க வந்து வைபவ் சூரியவஞ்சி எடுப்பாங்க. ஸோ 4வது ஆப்ஷனா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது ஆப்ஷனா தான் உங்களுக்கு வந்து ஜூரல் வர்றாரு. ஸோ அதனால ஜூரல் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் நான் பார்க்குறேன். ஒரு 25+ ரன் வந்து அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹெட்மயர் இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபிளாப் தாங்க. ஒரு பெரிய ஸ்கோர்லாம் அவரால் வந்து ஒரு மேட்ச் கூட கன்வெர்ட் பண்ண முடியல. ஆர்ஆரை வந்து நிறைய மேட்ச் தோக்க வைக்கிறதுக்கும் அவர் தான் காரணமா இருந்தாரு. நம்ம ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல தேவையில்லை, கிராண்ட் லீக்ல மட்டும் 1 or 2 டீம்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது சுபம் துபே அவரும் வந்து பெருசா கேகேஆர் கூட மட்டும் ஒரு 25 ரன் அடிச்சாலும் நம்ம வந்து அவரை ஒன்றும் பெருசா கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இம்பாக்ட் சப்பா வர்றதுனால எப்போ உள்ள வருவாரு, சில மேட்ச் உள்ள வராம கூட போயிடுவார். அதனால கண்டிப்பா தேவையில்லை. ஹசரன்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா அப்படின்னா ஹசரன்காவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவர் இன்டர்நேஷனல், இதுக்கு முன்னாடி நடந்த துபாய் கிரிக்கெட் லீக், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது நல்லாவே டைட்டாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஹசரன்காவை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து தீக்ஷனாவும் அதே போலதான். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணார் அப்படின்னா தீக்ஷனா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. மினிமம் 1-2 விக்கெட் கூட, குறைஞ்சது 1 விக்கெட் உங்களுக்கு வந்து கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தாங்க தீக்ஷனா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து தீக்ஷனாவை ட்ரை பண்ணலாம். ஆகாஷ் மெத்வால் நல்ல ஒரு டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். பட் டெத்தில் அட்டாக் பண்ணுவாருன்னு நினைச்சா நம்ம ட்ரை பண்றோம். பட் அவர் விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. பட் நல்ல ஒரு டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா ஆகாஷ் மெத்வால் இருக்காரு. ஃபரிக்கி இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர். ஆர்ச்சர் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும். ஸோ வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை வந்து நான் வந்து ஷேர் பண்றேங்க. டெலகிராம்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். யுக்சர் சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். பெருசாலாம் இந்த சீசன்ல வந்து யாருமே ஆர்ஆருக்கு வந்து போலிங் பண்ணல. நீங்க அதிகபட்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா தீக்ஷானா, ஹசரன்கா, அடுத்தபடியா ஃபரிக்கே வேணா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரம் கார்டு பிக்கா யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா திடீர் ஆப்கானிஸ்தானுக்குலாம் பயங்கரமா போலிங் பண்ணக்கூடிய ஃபரிக்கி இங்க வந்து அவருக்கு வந்து செட் ஆகல. அண்ட் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் 2 பேரையுமே கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் குறிப்பா நான் சொல்லியிருக்கேன் பிரியன் சாரியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. லாஸ்ட் மேட்ச் வந்து டிசி கூட எப்படி ஆடினார் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஆட்டம். ஸோ அதனால பிரியன் சாரியா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் இல்லாம நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. பிரப்சிம்ரன் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடுறாரு. குறிப்பா சேசிங்னு வந்தா நல்லாவே ஆடுவாருங்க. போன ஐபிஎல், அதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லீக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா பிரப்சிம்ரனையும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயுமே சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர். அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி, 2 இன்னிங்ஸ்லயுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர்ல கண்டிப்பா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறாரு. ஒரு ஸ்மால் லீக் விளாடுறீங்க அப்படின்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட கன்சிடர் பண்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அடுத்து வாதிரா பேட்டிங் செகண்ட் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒருவேளை பஞ்சாப் வந்து சேசிங் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வாதிராவை உங்க டீம்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா சேசிங்ல வந்து ஒரு 30+ ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு அந்த காரணத்தினால. அடுத்து சாசாங் சிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்பிக்கையா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வரும்போது அவர் மோஸ்டா ஃபிளாப்பான ரிசல்ட்டே கொடுக்க மாட்டாரு. ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா
ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு 8 மேட்ச் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாரு. அதனால நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஒமர் சாய் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஸ்டோயினிஸ்லாம் இல்லாத காரணத்தினால நீங்க கண்டிப்பா ஒமர் சாயை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து செட்ஜி, ஏன்னா இவரு இன்னைக்கு விளாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் இங்கிலீஷும் ஸ்டோயினிஸும் இன்னும் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணலங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஜாயின் பண்ணல. ஒருவேளை ஏதாச்சும் நம்ம அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். பட் அது வரைக்கும் வரல எதுவும். அண்ட் யான்சன் சிங் 2 பேருமே மஸ்ட் பிக் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பேரும் தான் இனிஷியல்ல மாத்தி மாத்தி ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் டெத்லயும் வந்து லாஸ்ட் 4 ஓவர்ல 3 ஓவர் வந்து இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. சிங் 2, யான்சன் 1. ஸோ கண்டிப்பா கண்ணை மூடிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சஹால் அண்ட் ஹர்பிட் பார் 2 பேருமே அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர்ல இருக்கிறாங்க. சஹால் விக்கெட் டேக்கிங் பவுலர், கண்டிப்பா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் ஹார்பிட் பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலர்னாலும் சில மேட்ச் வந்து பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுல தான் வந்து ஹார்பிட் பார் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நீங்க அவரை வந்து உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கேஎல் ஜிமிசன் வந்து புதுசா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால அவர் உள்ள வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் போனதுனால அவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால அவர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் பார்க்கறது, நான் இன்னைக்கு ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வல், சூரியவஞ்சி அண்ட் ரியன் பராக், ஜூரல், ஹசரன்கா, இதுல சஞ்சு சாம்சனை சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆகாஷ் மெத்வால். இந்த 7 பேருமே இன்னைக்கு நான் ஸ்மால் லீக்ல வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றேங்க வந்து அவங்க வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே போல பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், ஒமர் சாய், சிங், சஹால், ஹார்பிட் பார், இந்த 7 பேரும் அவங்களுடைய பஞ்சாப் டீம்ல இருந்து ஸ்மால் லீக்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நம்புறேங்க. அதுக்கு அடுத்தபடியா லோ பர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜூரலி, ஹெட்மேயரு, வேகிரா, சாசாங் சிங், இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணலாம். வேதிரா பேட்டிங் செகண்ட், சாசாங் சிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி வந்தா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஸ்மால் லீக்ல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், சிங், ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சன், இந்த 4 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அவங்கள ட்ரை பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் சூரியவஞ்சி, ஹசரன்கா, பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன், சஹால், இந்த 5 பேரையுமே நான் இன்னைக்கு பர்சனலா என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ல வந்து கன்சிடர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம ப்ரெடிக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல போர்டு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நான் ஒரு சில நாட்களில் நான் கொடுத்துருவேன். எனக்கே ஆசை தான் போர்டில் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் என்னுடைய ஸ்டைலு. நம்ம தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து போர்டில் ப்ரிவியூ கொடுத்த சேனல் அப்படின்னா அது நம்ம சேனல் தான். பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளோட சின்ன சேனல்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம தான் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை இது அறிமுகப்படுத்தி வச்சதே நம்ம தான். ஸோ அதனால கண்டிப்பாக அதுதான் என்னோட ஸ்டைல். ஸோ நான் அதில் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நிறைய நமக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கே தெரியும். ஐபிஎல் இந்த நினைச்சு பார்த்தா இந்த நேரத்தில் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் நமக்கு மே லாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால தள்ளி போச்சு. நமக்கு ஜூன்ல நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் வருது. நம்ம அப்போ வந்து நல்லா ப்ரெடிக்ஷன் பண்ணி நல்லா வின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க.